பாடு, இந்த திருப்பலி அதற்கோரேற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போமே, ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த தினம் பொது காலத்தின் 23ஆம் ஞாயிறு. இந்த திருப்பலியின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உதித்த இறைவன் மகனே
அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளித்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடால் அவர்களது இரத்த பலியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33 இறைவசனங்கள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்க விடால் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவரது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்களை தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக் கொள்வாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமக்கு நான் அன்பு செய்
இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும், உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு பொது காலத்தின் 23ஆம் ஞாயிறு. இன்றைக்கு இறை வாசகங்கள் நமக்கு 2 கருத்துக்களை சிந்திக்க அழைக்கிறது. முதலாவதாக கண்டித்தலும் திருத்துதலும். இரண்டாவது நற்செய்தி 2வது பகுதியிலே ஜெபத்தை பற்றி அமைந்திருக்கிறது. நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது அங்கு கடவுளுடைய பிரசன்னம் இருப்பது அதை பற்றி பேசுகிறது, எடுத்துரைக்கிறது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது ஒரு பையன் அவன் வளர்ந்து பெரியவனாக மாறிவிடுகிறான். தீய பழக்கத்திலே அவன் விழுந்து விடுகிறான், சிறையிலே அடைக்கப்படுகிறான். அப்பொழுது அவனுடைய தந்தை அவனை பார்க்கிறார்.
உடனே அந்த தந்தையை பார்த்து நீதான் பாதகன் என்று சொல்லி திட்டுகிறான். இதே போல் நடந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால், பெரிய ஒரு திருடனாக கொள்ளைகள் செய்கின்ற ஒருவன் சிறையில் அடைபட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த நீதிபதி கேட்கிறார், உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லு, என்றால் உனக்கு தரப்பட்டிருக்கிற தண்டனை மரண தண்டனை, இன்னும் சில நேரத்தில் நீ இறந்து விடுவாய், அதனால் நீ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லு அப்படின்னா. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய தாயை சந்திக்க ஆசைப்படுகிறேன், எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்க. அவன் பார்த்து அவங்க அம்மா என்ன செய்கிறான், அப்படி கட்டி பிடிச்சி அப்படியே கொடுக்குற மாதிரி அவனுடைய காதை அப்படி கடிச்சிடறான். உடனே அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ண? நான் இந்த ஒரு நிலைக்கு பெரிய கொலைகாரனாக இன்றைக்கு தூக்கு கயிறு நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான். ஏனென்றால் நான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டிலேருந்து அல்லது பள்ளிக்கூடத்துலேருந்து பென்சிலை பேனாவை திருடிட்டு வரும்பொழுது நீ அது தவறு என்று சொல்லி அப்போவே நீங்கள் என்னை கண்டித்து இருந்தீங்கன்னா நான் இன்றைக்கு பெரிய திருடனாக மாறி இருக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கு நான் சிறு வயதில் ஒரு பென்சிலை எடுத்துகிட்டு வரும்போது, ஒரு பேனாவை எடுத்துகிட்டு வரும்போது அதை பாராட்டி நல்லது என்று சொல்லி இன்னும் என்னை அந்த உற்சாகப்படுத்தினாய். அதனால் இந்த தீய பழக்கமானது பெரிய ஒரு பழக்கமாக மாறி இன்றைக்கு நான் பெரிய ஒரு கொள்ளைக்காரனாக, அந்த கொலையை மறைக்க கொலைகள் செய்யக்கூடியவனாக மாறியிருக்கிறேன். அதனால் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று சொல்லி அந்த தாயை அவன் சபிக்கிறான். நம்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு அதை தான் சுட்டி காட்டுகிறது. என்னவென்றால், முதல் வாசகமும் சரி, அதே போல் நற்செய்தியிலும் தொடக்கத்திலே பார்க்கலாம். இன்றைக்கு உலகம் தீய பழக்கத்திலே தீமையில் நிறைந்திருக்கிறது என்றால் அது தீயவர்களால் மட்டுமல்ல, அந்த தீமையை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நாம் பார்த்து கண்டும் காணாதமாறு செல்வதால், அந்த தீமையை நாம் சகித்து கொள்வதால் தான் இன்றைய உலகில் தீமையானது நிறைந்திருக்கிறது. தீயவர்களால் அல்ல, நல்லவர்கள் அந்த தீமையை கண்டிக்காமல், அதை கண்டு கொள்ளாமல் அப்படியே இருந்ததால் தான் இன்றைக்கு தீமையானது உலகம் முழுதும் மலிவாக எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, முதல் வாசகத்தில் என்ன சொல்கிறார், ஒருவன் தீமை செய்கிற பொழுது அந்த தீமையை ஒருவன் தட்டி கேட்கவில்லை, நீ செய்வது தவறு என்று சொல்லி அவன் சுட்டி காட்டவில்லை என்றால் அவன் செய்த பாவம் யார் சுட்டி காட்டலையோ அவன் மீது விழும். ஏன் புரியுதா? இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, கோயிலுக்கு வராங்க, அவர்கள் நம்முடைய சகோதரிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்கின்ற தவற்றை நாம் சுட்டி காட்டவில்லை என்றால் அவர்கள் செய்த பாவம் என் மேல் விழும். ஆனால் நீ அதை சுட்டி காட்டிவிட்டு அதற்கு மேல் அவன் தவறு செய்தான் என்றால் அது அவன் மேல் விடும். அதனால் இது ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், நீ தவறு செய்கிற அப்படின்னு சொல்லி அவனை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அவன் தன்னுடைய தவறு என்பதை உணர்ந்து அதிலிருந்து மாற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நாம் பார்க்கலாம் என்னவென்றால், அன்பானது அப்படியே குறுகிவிட்டது. எப்படி என்றால், ஒரு பெற்றோர் பிள்ளைகளை கண்டிப்பது அல்லது ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா அவன் கோச்சிட்டு போயிடுவான், என்னுடைய பேச்சை அவன் மதிக்க மாட்டான் என்று சொல்லி சில நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். அவன் அப்படி திட்டினா மனசு உடைஞ்சு போயிடுவான், காயப்பட்டு விடுவான் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே கண்டிப்பதும் காயப்படுத்துவது தான் உண்மையான ஒரு அன்பு. அவன் அந்த நேரத்தில் மனம் வருந்தினாலும் துன்பப்பட்டாலும் அவன் செய்வது தவறு என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். இன்றைக்கு நண்பர்களில் கூட பார்க்கலாம், ஒருத்தர் என்னுடைய ஃப்ரெண்டு தப்பு செய்கிறான் அப்படின்னா, அவன் ஒருத்தர் குடிக்கிறான் அப்படின்னா, சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னா அது தவறு என்று சொல்லி அந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டினேன் என்றால் அவன் என்ன செய்ய, அந்த உறவு முறிந்துவிடும். அவன் என்னுடைய நண்பனாக இருக்க மாட்டான். ஆனால் அந்த உறவு முறிந்தாலும் பரவாயில்லை, அவன் செய்வது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகின்ற பொழுது அதுதான் உண்மையான நட்பாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த நட்பும் சரி அன்பும் சரி ஒரு குறுகியதாக போய்விட்டது. அவன் ஏதாவது திட்டா அல்லது ஏதாவது சொல்லிட்டா அவன் என்னை விட்டு போய்விடுவான், அவன் என் மேலே கோச்சிப்பான், என் கூட பேச மாட்டான் என்று சொல்லி பல நேரத்தில் நம்முடைய அன்பானது குறுகி போய்விட்டதாக, அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அன்பாக இன்றைக்கு மாறிவிட்டது. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். தவறு செய்கின்ற பொழுது முக்கியமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும். அது பெற்றோருடைய கடமை. அதே போல் சமூக கடமையாக நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி,
ஒரு தவறு என்கின்ற பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டும், கண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. ஒரு குரு இருக்கிறார், அந்த குருவுக்கு 10-20 சீடர்கள் இருக்கிறார். அந்த சீடரில் அந்த குருவானவர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறார். அவங்களெல்லாம் தன்னுடைய பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக பயிற்சி கொடுக்கிறார். எல்லாருமே பக்குவப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சீடர் மட்டும் என்ன செய்கிறான்? எல்லா கட்டளைகளையும் மீறுகிறான். குரு சொல்வதை கேட்கவே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த 19 பேரும் மிக நன்றாக பக்குவப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாங்க? அந்த குருவை பார்த்து, நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக பயிற்சியில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இல்லாமல் ஒரு துருமாதிரியாக எல்லா கட்டளைகளையும் அவன் மீறிக்கொண்டு ஒரு சீடன் மட்டும் நடந்து கொண்டு இருக்கிறான். எவ்வளோ சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் நாங்கள் இங்கே இனிமேல் இந்த 19 பேர் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியே போகிறோம். நீங்கள் அந்த ஒரு சீடனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் எங்களுக்கு இங்கே இருப்பதற்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அந்த குருவிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள். அப்பொழுது அந்த குரு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் 19 பேரும் நன்றாக பக்குவப்பட்டிருக்கிறீர்கள், நல்ல புத்திசாலிகள், பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நல்லாக வாழ்ந்து கொள்வீர்கள், இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். ஆனால் அந்த ஒரு சீடன் இன்னும் அவன் பக்குவம் பெறவில்லை, எல்லா கட்டளைகளையும் மீறுகிறான், அவன் தாந்தோன்றியாக வாழ்கிறான். அவனுக்கு தான் ஒரு அக்கறை தேவை, வழிகாட்டுதல் தேவை. எனவே நீங்கள் சென்றாலும் பரவாயில்லை, குருவாக நான் இருந்து அவனை கண்டித்து திருத்தி அவன் சரியான முறையில் வாடுகின்ற வரைக்கும் அவனை இங்கேதான் வைத்திருப்பேன் என்று சொல்லி அந்த 19 பேரையும் அனுப்புகிறார். இந்த ஒரு சீடன் மட்டும் அதை கேட்டுக்கொண்டு மனம் மாறி, குரு என்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என்று சொல்லி மனம் விரும்பி அழும்பி அன்றிலிருந்து அவன் தன்னுடைய காரியங்களை கடமைகளையும் செய்ய ஆரம்பிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, உண்மையான அக்கறையும் அன்பும் காட்டுகின்ற பொழுது, அந்த அன்பை வெளிக்காட்டுகின்ற பொழுது உண்மையிலே தவறு செய்கின்றவர்கள் திருந்துவார்கள். இதற்கான வாய்ப்பையும் செயலையும் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இன்றைக்கு ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். அருமையான வசனம், உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். இது புரிஞ்சுதுங்களா? 2 பேர் மனமொத்து தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் செய்தால் என்றால், அப்போ தான் நாம் திருச்சபையானது இந்த ஒரு இறை வசனத்தை வைத்து கொண்டு தான் என்ன சொல்கிறாங்க, விசுவாசிகள் மன்றாட்டு அப்படின்னு ஒரு ஜெபம் நாம் சொல்கிறோம் இல்லையா, விசுவாசிகள் மன்றாட்டது. எங்கே இந்த 2-3 பேர் மனம் ஒத்து எல்லாரும் கூடியிருக்கிறோம், ஆனால் ஒருத்தர் ஒவ்வொரு கருத்துக்களாக ஜெபிச்சான்னா மனம் ஒத்துல, அதனால் அந்த ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். அதனால் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு உறவோடு ஒரே கருத்துக்காக மனம் ஒத்து ஜெபிக்கிற பொழுது தந்தை அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். அதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நாம் அனைவரும் ஒரே திருச்சபையாக ஒரே குடும்பமாக கூடி ஒரு கருத்தை நாம் முன்வைத்து ஜெபிக்கிற பொழுது மனம் ஒத்து எல்லாரும் ஒன்றாக தனித்தனியாக ஜெபிக்காமல் அந்த மனம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது கடவுள் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், அந்த ஜெபத்திற்கான பதிலை சொல்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவளுடைய நான் இருக்கிறேன். 2-3 பேர் என் பெயரால், ஆண்டவர் இயேசுவின் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதனால் திருச்சபையான் தாய் திருச்சபையான் அழைக்கிறார். ஒன்றாக இணைந்து செபிக்கிற பொழுது, ஒன்றாக கூடி செபிக்கிற பொழுது அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கிற அந்த முதல் பகுதியிலே இந்த உறவு விரிசல்கள், உண்மையான அன்பு சுட்டி காட்டி நாம் ஒரே அன்பிலே வளர வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நாம் ஒன்றாக மனம் ஒத்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை கடவுள் கேட்பார். 2-3 பேர் நாம் கடவுளுடைய பெயரால் கூடி ஜெபிக்கிற பொழுது, மனமொத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய பரிசுத்த பலியிலே நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். மனம் ஒன்றாக இணைந்து நமது உள்ளமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எவ்வளோ ஒரு பிரிவினை இருந்தாலும் கசப்புகள் இருந்தாலும் மறந்து ஒன்றாக ஒரே மனதோடு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். தந்தை உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லுகிறார். அதனால் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஒன்றாக இணைந்து மனமொத்து நாம் இறைவனுடைய அருள் வரத்திற்காக தொடர்ந்து பலியிலே ஜெபிப்போம். ஆமென். மண்ணையும்
வேலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இறைவன் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தையாகிற இடத்திலே சமர்ப்பிப்போம். இன்றைக்கு நாம் இறைவாசகத்திலே படிக்க கேட்டோம். இருவர் மனமொத்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுப்பார். நாம் இப்பொழுது ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டினுடைய உள்ளங்கள், நம்முடைய மனங்கள் ஒன்றாக இணைந்து உண்மையிலேயே பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது தந்தையான இறைவன் அந்த மன்றாட்டை செவிசாய்க்கின்றார். எனவே இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் நாம் அனைவரும் உள்ளத்தோடு இணைந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். மக்களின் நலனிலே அக்கறை உள்ளவர்களாக எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும், முக்கியமாக இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து முழுமையான விடுதலை தரவும் இந்த திட்டங்கள் கடவுளுடைய ஞானத்தோடு அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இணையதளத்தின் மூலமாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு இறை மக்கள் இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஒன்றாக இணைந்து மனமொத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தம் இந்த பலிபீடத்திலிருந்து நம் ஒவ்வொரு மீது தெரிவிக்கப்படவும், இந்த தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம் உள்ளத்தில் இருக்கிற கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். உடல் உள்ள நோயினால் துன்பப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகங்களையும் ஆண்டவர் ஏறெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம நாட்டுகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதலை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைஞ்சி வேண்டுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக எனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கைகள் வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம்.
அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரை மீட்பராக மீடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரை, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் நிறைச்சருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவிடத்திலே செபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். உள்ளத்தில் இருக்கிற தேவைகளுக்காகவும் நாம் ஒன்றாக இணைந்து செபித்து ஒப்பு கொடுத்த கருத்துக்களை ஆண்டவர் ஏறெடுக்க செபிப்போம். முக்கியமாக இந்த தொற்று நோயிலிருந்து இறைவன் ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை தர வேண்டும். அதற்கான நோயை இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் எடுக்க வேண்டும் என்று செபிப்போம். இந்த இணையதளத்தில் மூலமாக ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்காக ஜபிப்போம். இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஆண்டவர் தொற்று குணப்படுத்த மன்றாடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தமானது நம் ஒவ்வொரு மீதும் தெளித்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த உலகத்திலே இறைவனுடைய நன்றியை புகழை பறைசாற்றக்கூடிய ஒரு வல்லமை தர ஜெபிப்போம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தரவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன்
நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு திருப்பலின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போது நற்கரின் வழியாக நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று பக்தியோடு ஆண்டவரை வேண்டி ஆசை திருவிருந்திலே பங்கெடுப்போம். ஆன்ம ஆசை நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனியே இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம்
ஆண்டவர் இயேசு திருப்பலியின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நன்றி சொல்வோம். நற்கரின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நன்றி சொல்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தவும், இந்த பரிசுத்த பலிபீடத்தின் வழியாக நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க மன்றாடுவோம். நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இணையதளத்தின் மூலமாக ஜெபிக்கின்றவர்கள், குடும்பமாக ஜெபிக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காகவும் அந்தோணியாரின் பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திரு சபத்திற்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உமது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.